சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், பெருவில் பெருநிலச்சரிவு, நெடுஞ்சாலையில் 6 நாட்களாக சிக்கிய மக்கள் ஹெலிகாப்டரில் மீட்போம். ஒஹியோ டென்னசி பள்ளத்தாக்குகளை நோக்கி நகரும் கடும் புயல், பலத்த காற்று, ஆலங்கட்டி மழைக்கு எச்சரிக்கை. ஒரே நாட்டில் ஒரே நேரத்தில் 4 துருவ வானிலை. அமெரிக்காவின் கிழக்கில் கனமழை, வடக்கில் குளிர்ச்சி, மேற்கில் 100 ஃபாரன்ஹைட்டை தாண்டுகின்ற கொளுத்தும் வெப்பம். ஹவாயை நெருங்கும் மோக் வெப்பமண்டல புயல், 15 அங்குலம் வரையில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு எச்சரிக்கை. பசிபிக் புயலால் புதிய காட்டுத்தீ அபாயம், அமெரிக்காவின் மேற்கு பகுதிக்கு கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பெருவின் அரேகிவா பகுதியில் பெய்து வருகின்ற கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் தெற்கு கடற்கரை நெடுஞ்சாலையின் பல பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதனால் நெடுஞ்சாலையில் பயணித்த டசன் கணக்கான மக்கள் மற்றும் வாகனங்கள் 6 நாட்களாக சிக்கி தவித்த நிலையில் அவர்களை மீட்கும் பணியை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளார்கள். நிலச்சரிவு காரணமாக சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சிக்கியுள்ள மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்ல ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்புப் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழையால் மேல நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள குழுக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றன. நெடுஞ்சாலையில் பல நாட்களாக உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 6 நாட்களாக சாலையில் சிக்கியிருந்த மக்களை தரைவழிப்பாதை முழுமையாக சீரமைக்கப்படும் வரையில் காத்திருக்காமல் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கின்ற நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருவில் தொடர்கின்ற கனமழை மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக போக்குவரத்து மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்காவின் ஒஹியோ மற்றும் டென்னசி பள்ளத்தாக்கு பகுதிகளை நோக்கி கடுமையான வானிலை நகர்ந்து வருவதால் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். கிரேட் லேக்ஸ் பகுதி வழியாக நகர்கின்ற குறைந்த காற்றழுத்த அமைப்பு ஒஹியோ மற்றும் டென்னசி பள்ளத்தாக்கள் வழியாக தனது குளிர்முனையை நகர்த்துகின்றது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக பிற்பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் அதிக ஈரப்பதன் மற்றும் வளிமண்டல நிலையற்ற தன்மை உருவாகி கடுமையான இடியுடன் கூடிய மழைக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம். அமெரிக்க அரசின் புயல் முன்னறிவிப்பு மையம் பல பகுதிகளுக்கு 5-2 என்ற அளவில் சற்றே அபாயகரமான வானிலை நிலையை அறிவித்துள்ளது. இதில் தென்மேற்கு நியூயார்க்கின் சில பகுதிகள், மேற்கு பென்சில்வேனியா, மத்திய மற்றும் கிழக்கு ஒஹியோ, மத்திய மற்றும் மேற்கு வர்ஜீனியா, தென்மேற்கு வர்ஜீனியாவின் சில பகுதிகள், கிழக்கு கெண்டக்கி ஆகிய பகுதிகள் அடங்குகின்றன. கிளீவ்லேண்ட், கொலம்பஸ், ஏதென்ஸ், பிட்ஸ்பர்க், ஈரி, ஷார்லன்ஸ், மேர்க்னவுட், பெக்லி, ஆஷ்லின் மற்றும் ஜேம்ஸ்டவுன் உள்ளிட்ட நகரங்களும் இந்த அபாய பகுதியில் உள்ளன. இந்த புயல் அமைப்பில் முக்கியமான பெரிய அளவிலான ஆலங்கட்டி மழை மற்றும் மணிக்கு 60 மைல்களுக்கு மேல் வீசக்கூடிய பலத்த காற்று குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் புயல்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் மக்கள் உள்ளூர் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்தும் கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இன்று இரவு வரையில் புயல் அபாயம் நீடிக்கும் நிலையில் மக்கள் தங்கள் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்கான பல்வேறு வழிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் வெளியில் இருக்கின்றவர்கள் உடனடியாக பாதுகாப்பான கட்டத்திற்குள் செல்ல வேண்டும். இடி முழங்கினால் வீட்டிற்குள் செல்லுங்கள். கடும் புயல் நகர நிலையில் அமெரிக்காவின் ஒஹியோ மற்றும் டென்னசி பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு முக்கிய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த வார இறுதியில் ஒரே நேரத்தில் தீவிர மழை, இடியுடன் கூடிய மழை, குளிர் மற்றும் கடும் வெப்பம் என்று பல்வேறு முரண்பாடான வானிலை மாற்றங்கள் நிலவி வருகின்றன. கிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்ற அதே வேளையில் மேற்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் அதிகமான கடும் வெப்பநிலையை எதிர்கொண்டுள்ளது. 2 குறைந்த காற்றழுத்த அமைப்புகள் கிழக்கு அமெரிக்காவை நோக்கி நகர்ந்து வருகின்ற நிலையில் முதல் அமைப்பு கிரேட் லேக்ஸ், விஸ்கான்சின், மிச்சிகன், ஒஹியோ, பென்சில்வேனியா மற்றும் நியூயார்க் பகுதிகளில் மழையை ஏற்படுத்துகின்றது. இரண்டாவது அமைப்பு வர்ஜீனியா, கரோலினா மற்றும் மத்திய அட்லாண்டிக் பகுதிகளில் கனமழையை கொண்டு வருகின்றது. டாகோடாஸ், அப்பர் மிட்வெஸ்ட் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 70-80 ஃபாரன்ஹைட் என்று மிதமாக இருக்கும். ஆனால் கலிபோர்னியா முதல் டெக்சாஸ் வரையிலான தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 90-100 ஃபாரன்ஹைட் வரையில் உயர்கின்றது.
தென்கிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை 90 ஃபாரன்ஹைட்டாக இருந்தாலும் அதிகப்படியான காற்றிடம் காரணமாக மனித உடல் உணர்கின்ற வெப்பநிலையானது 37.7 பாகை சி தொடக்கம் 40.5 பாகை சியாக அதிகரிக்கும் ஆபத்தான வெப்பநிலையை உருவாக்குகின்றது. நாளை நியூ இங்கிலாந்து, மேரிலாந்து, நியூயார்க் மற்றும் புளோரிடா வளைகுடா பகுதிகளில் சிறிய மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹவாய் தீவுகளை நோக்கி நகரும் மோக் வெப்பமண்டல புயலானது அடுத்த சில நாட்களில் பிக் ஐலண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வானிலை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹவாய் நேரப்படி இரவு 11 மணி நிலவரப்படி மோக் புயல் ஹிலோவில் இருந்து சுமார் 545 மைல் தென்கிழக்கே அமைந்திருந்தது. மணிக்கு சுமார் 8 மைல் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்கின்ற புயலின் அதிகபட்ச தொடர் காற்றின் வேகம் மணிக்கு 45 மைல்களாக பதிவாகியுள்ளது. மோக் நேரடியாக கரையை கடக்காவிட்டாலும் அதன் தாக்கம் ஹவாயின் பிக் ஐலண்டில் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று மாலை முதல் புயலின் வெளிப்புற மலைப்பட்டைகள் தீவை அடைய தொடங்கும் நிலையில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் கனமழை அதிகரிக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக 5 முதல் 10 அங்குலம் வரையில் மழையும் சில பகுதிகளில் 15 அங்குலம் வரை மழையும் பெய்யக்கூடும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. பிக் ஐலண்டில் சமீபத்தில் லாலா சூறாவளி 20 அங்குலத்துக்கும் அதிகமான மழையை கொட்டியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் கனமழை எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் நிலம் ஏற்கனவே அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் மேலும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பிக் ஐலண்டிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோக் புயல் நெருங்குவதால் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக மணிக்கு 25 முதல் 30 மைல்கள் வேகத்தில் தொடர்ச்சியான காற்றும் மணிக்கு 40 மைல் வரை திடீர் காற்றும் வீசும். உயரமான மலைப்பகுதிகள் இதைவிட அதிகமான காற்று பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மின்வெட்டு ஏற்படும் அபாயமும் உள்ளது. மோக் புயலின் தாக்கம் பிக் ஐலண்டுக்கு மட்டும் நின்று விடாமல் ஹவாயின் பிற பகுதிகளில் 1 முதல் 3 அங்குலம் வரையில் மழை பெய்யக்கூடும் என்றும் மௌவியின் கிழக்கு பகுதிகளில் அதிக மழை பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லாலா புயலால் நிலம் ஏற்கனவே ஈரமாக இருப்பதால் சில பகுதிகளில் திங்கட்கிழமை வரையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயம் நீடிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹவாயில் வசிக்கின்றவர்களும் சுற்றுலா பயணிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அவசர நிலை ஏற்பட்டால் பயன்படுத்தப்படக்கூடிய வெளியேறும் பாதைகள் மற்றும் மாற்று வழிகளை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் மின்சாரம் துண்டிக்கப்படும் சூழ்நிலைக்காக குடிநீர், கெட்டுப்போகாத உணவு மற்றும் மின்னணு சாதனங்களை சார்ஜ் செய்வதற்கான மாற்று மின்சார வசதிகளை தயாராக வைத்திருப்பது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மேற்கு பகுதிகளில் ஏற்கனவே காட்டுத்தீ அச்சுறுத்தல் நீடித்து வரும் நிலையில் பசிபிக் பெருங்கடலிலிருந்து நகர்ந்து வருகின்ற புயல் புதிய ஆபத்தை உருவாக்கியுள்ளது. வாஷிங்டன், ஒரேகான், வடக்கு கலிபோர்னியா மற்றும் ராக்கி மலை பகுதிகளில் வறண்ட இடியுடன் கூடிய மழையும் மின்னல், பலத்த காற்று மற்றும் நீடிக்கும் வெப்பம் இணைந்து புதிய காட்டுத்தீகளையும் உருவாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். குறிப்பாக போதிய மழை இல்லாமல் ஏற்படுகின்ற இடியுடன் கூடிய புயல்களிலிருந்து தாக்கும் மின்னல் ஏற்கனவே காய்ந்து கிடக்கும் தாவரங்கள் மற்றும் வறண்ட நிலப்பரப்பில் தீ பற்றுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். அதே நேரத்தில் பலத்த மற்றும் திசை மாறுகின்ற காற்று ஏற்பட்டால் தீப்பிழம்புகள் வேகமாக பரவி தீயணைப்பு பணிகளையும் சிக்கலாக்கும். இந்த அபாயம் டெக்சாஸ் வரையிலும் தென்கிழக்கு பகுதிகளுக்கும் விரிவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் இந்த ஆண்டு ஏற்கனவே பெரிய காட்டுத்தீகள் ஏற்பட்டுள்ளன. தேசிய பல்துறை தீயணைப்பு மையத்தின் தரவுகளின்படி ஆகஸ்ட் 20 நிலவரப்படி அமெரிக்கா முழுவதும் சுமார் 7.5 மில்லியன் ஏக்கர் நிலப்பரப்பு காட்டுத்தீயால் எரிந்துள்ளது. இது கடந்த 10 ஆண்டுகளுக்கான சராசரியை விட சுமார் 170% அதிகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாஷிங்டன் மாநிலத்தின் ஸ்போகன் அருகே ஏற்பட்ட சமீபத்திய காட்டுத்தீயும் ஆயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றச் செய்ததுடன் 10,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்தும் நூற்றுக்கணக்கான வீடுகளை அழித்தும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. காட்டுத்தீயுடன் பலத்த காற்று வீசுவதால் தீப்புகை நீண்ட தூரம் நகர்ந்து பிரிட்டிஷ் கொலம்பியா உள்ளிட்ட பகுதிகளையும் பாதிக்கக்கூடும். குறிப்பாக தீ பகுதிகளுக்கு அருகில் புகை தரைமட்டத்தில் அதிகமாக செறிந்தால் காற்றின் தரம் மோசமடைந்து மக்களுக்கு சுவாசிப்பதில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.